வணக்கம். தினகரன் பேசுகிறேன். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் இஸ் விமன். பிஹைண்ட் எவ்ரி பொலிட்டீஷியன், சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் இஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரோக்ரட்ஸ். எப்படி ஒரு வெற்றியாளனுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாலோ அதே போலத்தான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு பின்னால் நல்ல அதிகாரி அமைந்து விடுகின்றார். அதை நாம் மறந்து விடுகின்றோம். அரசியல்வாதிகளை போற்றுகின்றோம், உயர்வாக பேசுகின்றோம். அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை பெரும்பாலானவர்கள் மறந்து விடுகிறார்கள். காரணம், அவர்கள் ஃபோக்கஸ் ஆவதில்லை, சிறப்பாக அவர்களுடைய பெயர் தெரிவதில்லை. இங்கே நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹியூகோ பிரான்சிஸ் ஆண்ட்ரூ வுட் என்ற ஒரு ஆங்கிலேயரை, இட் மீன்ஸ் ஸ்காட்டிஷ் பர்சனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஆனைமலை பகுதிக்கு 1915 அப்பாயிண்ட் செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றார். அப்பொழுது அவர் சுற்றி வரும்பொழுது மரம், செடி, கொடிகள் எதுவுமே இல்லாமல், காணாமல், வெறும் தரையாக காட்சியளித்தது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அடர்ந்த காட்டுப்பகுதி. காரணம், கடந்த 100 ஆண்டுகளாக இந்த நேவி இருக்கு பாருங்கள், யூகே நேவிக்கு இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த மரம் நமது தமிழகத்தில் ஆனைமலை பகுதியிலிருந்து சென்ற மரம்தான். அந்த தேக்கு மரங்கள் எல்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்ட அந்த காட்டுப்பகுதியில் பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எப்படி அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் தனியாக உருகி இந்த மரம், செடி, கொடிகளை எல்லாம் கண்டு வருந்தினாரோ அதே போல் இவரும் வருந்தினார். வருந்தி தான் என்ன பண்ணார், தன்னுடைய பேக்கெட் ஃபுல் ஆஃப் இதை அந்த சீட்ஸை வச்சு ஒவ்வொரு இடத்துல அவர் நடந்து போகும்போது வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கொஞ்சமாக போட்டு நடந்து நம்பினால் நம்புங்கள், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 50 கிலோமீட்டர் பயணித்து இன்ஸ்பெக்ஷனையும் பண்ண மாதிரி ஆச்சு, இது மாதிரி விதைகளை போட்ட மாதிரி ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த தேக்கு மரங்கள் எல்லாம் அவர் வளர்த்து ஆளாக்கியது தான். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வரும்பொழுது அந்த மரங்களை நான் அனுப்ப மாட்டேன், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் உறுதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆனைமலை பகுதி ஒரு பெரிய அளவிலே போற்றப்படுகிறது. அவருடைய கல்லறை கூட அங்கே இருக்குது. நான் இங்கேயே இருந்துடுறேன், மேரேஜே பண்ணிக்கல, நான் இந்த நாட்டுக்காகவே வாழுகிறேன், இந்த ஆனைமலை பகுதியிலே இன்னும் நிறைய செய்ய வேண்டியதுன்னு சொல்லி அங்கேயே அவர் இறந்து போனார். அவருடைய கல்லறை கூட அங்கே இருக்கின்றது. லாஸ்ட் இயர் ஜூனில் அவருடைய 150th பர்த்டேவை ஏதோ ஒரு சில நல்ல அதிகாரிகள், இட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. அரசியல் அளவில் பெரிய அளவிலே அவர் போற்றப்படவில்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு. இது போன்ற ஆட்களை எல்லாம் பாராட்டுவது நம்முடைய நெஞ்சங்களிலே குறைந்து கொண்டு வருகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லுகிறோம். அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திற்கு பின்னால் மிகச்சிறந்த அதிகாரியான NDS என்று பாப்புலர்லி நோன் ஆஸ் நேத்து சுந்தர வடிவேலு, அவர் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லை என்றால் சத்துணவு திட்டம் இல்லை. அதே போல தான் IF அருள். இன்று நம்முடைய காவல்துறையை பற்றி உயர்வாக பேசுகிறோமே, அந்த IF அருள் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதை புரிந்து கொண்டுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவருக்கு ஒரு பேனர் இருந்தது. IF அருளுக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால் அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ண உடனே CNA, இட் மீன்ஸ் அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய எழும்பூர் இல்லத்துக்கே சென்று, நீங்கள் எங்களுக்கு தேவை நண்பரே, நீங்கள் வாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய மேட்டர்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி வருந்தி வரவழைத்து அவருடைய அந்த ரெசிக்னேஷனை கிழித்து போட்ட பெருமை அண்ணா அவர்களுக்கு உண்டு. அதான் மெக்னானிமஸ் லீடர்ஸ் பிஹைண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ. அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் கூட பெருந்தன்மையாக செய்திருக்கின்றார். ஒருமுறை TNEB-னுடைய ஃபவுண்டர் என்று கூட நான் சொல்லுவேன், சேர்மனாக செயல்பட்டவர் அப்பாதுரை முதலியார். அந்த அப்பாதுரை முதலியார் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அந்த மினிஸ்டரோடு ஏற்பட்ட காரணங்களுக்காக ரெசிக்னேஷனை கொடுக்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அந்த சம்பந்தப்பட்ட துறை பெயர் நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை, அமைச்சரையே மாற்றிவிட்டு
அப்பாதுரை முதலியாருடைய ரெசிக்னேஷனை கிழித்து போட்டு வேறு ஒரு அமைச்சரை மாற்றிய பெருமை பெருந்தலைவருக்கு உண்டு, நண்பர்களுக்கு தெரியும். அதன் காரணமாகவே அதே அப்பாதுரை முதலியாரை கூட அறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றவில்லை. அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் தான் ரிட்டையர் ஆனார் என்று நினைக்கின்றேன். அவரும் கூட மாற்றவில்லை. இன்று கூட ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்றால் டிஎன்இபிக்கு அது 50வது ஆண்டு பொன் விழாவில் கலைஞர் மறக்காமல் அப்பாதுரை முதலியாரை உயர்த்தி பேசினார். அதிகாரிகளை உயர்த்தி பேச வேண்டும். இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னால் ஒரு அதிகாரி இருந்தான். இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் மிக அற்புதமாக பயணிக்கிறோமே, அதற்கு பின்னால் ஒரு அதிகாரி இருந்தான் அல்லது 2 அதிகாரி இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் யார்? இவர்களை போற்றுவதற்கு நம் மனம் முன் வரவில்லை. அரசியல்வாதியை மட்டும் சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் அரசியல்வாதி மிக மிக முக்கியமானவர்கள். மத்தியிலும் சரி, அதே போல் மாநிலத்திலும் சரி, மிக மிக முக்கியமானவர்கள் அரசியல்வாதிகள் தான். ஆனால் இது போன்ற அதிகாரிகள்லாம் இன்றைக்கி பாருங்கள், ஆனைமலையில் இவ்வளவு தேக்கு மரங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னான் பாருங்கள் வள்ளலார். ஏறக்குறைய அந்த பீரியடில் தான் ஜென்டில்மென் திங்க் அலைக் என்ற மாதிரி ஏறக்குறைய அந்த பீரியடுக்கு கொஞ்சம் தள்ளி வள்ளலார் சொன்னதுக்கு பிறகு இவர் கூட அந்த காட்டு பகுதியை பார்த்து 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 வாடி நின்றார் ஹியூகோ பிரான்சிஸ் ஆண்ட்ரூ வுட். அந்த வுட்டை போற்றுவோம். அவருடைய பெயருக்கு ஏற்ற வகையில் அந்த வுட் என்று சொன்னார்கள், மரம். அந்த மரத்துக்கு ஏற்ற வகையிலே அவர் பல மரங்களை ஆளாக்கினார். அவருடைய கல்லறையிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், இஃப் யூ சீக் இஸ் மோனுமெண்ட் லுக் அரவுண்ட் டீக் ட்ரீஸ். என்னை காண வேண்டுமென்றால் இந்த ஃபாரஸ்ட்டை அப்படியே சுற்றி வாருங்கள், ஒவ்வொரு செடியையும் பாருங்கள். இட் மீன்ஸ் அந்த மரத்தை பாருங்கள், தேக்கு மரத்தை பாருங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உன்னதமான அதிகாரிகளை போற்றுவோம், அப்படிப்பட்ட உண்மையான அதிகாரிகளை வணங்குவோம் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.